வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு நர்மதாவின் மாமியார். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். என்னங்க நீங்க படிச்சவரு, வேலைக்கு போறீங்க, 4 பேரோட பழகுறீங்க, உலக விஷயங்கள் தெரியும். நீங்க போய் இப்படி என்ன பார்த்து கேட்கலாமா அப்படின்னு கண்ணீர் வடிய கேட்டா நர்மதா. இங்க பாரு நர்மதா, நான் கேட்ட கேள்விக்கு பதில். நீ தினமும் யாரு கூட போன் பேசுற? எத்தனை தடவை சொல்றது? ஆபீஸ் காலா இருக்கும், இல்லைனா எங்க அம்மா கூட பேசியிருப்பேன், இல்லைனா என் சித்தி பொண்ணு ஏமா கூட பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட போன்ல இருந்த கால் ஹிஸ்டரிய காட்டுனா நர்மதா. அவகிட்ட இருந்து போனை வாங்கி பார்த்தான் மனோ. கால் ஹிஸ்டரி, வாட்ஸ்அப் சாட்டு, இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாக்களையும் செக் பண்ணிட்டு போனை அவகிட்ட கொடுத்துட்டு அவளை பார்த்தான். அவனையே இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்தா நர்மதா. அவளோட கண்கள்ல உங்களையே உயிரா நினைச்சு வாழ்ற என்னைய சந்தேகப்பட உங்களால எப்படி முடிஞ்சுது அப்படின்ற வருத்தமும், கேப்பாரு பேச்ச கேட்டு என்ன போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே அப்படின்ற அதிர்ச்சியும் தெரிஞ்சுது. அதுக்கு மேல அவ கண்களை நேருக்கு நேர் சந்திக்கிற சக்தி இல்லாம மனோ அங்கிருந்து அமைதியா வெளியில போனான். நவ நாகரிகமான இந்த தலைமுறையிலையும் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கே அப்படின்ற வியப்பும் அதிர்ச்சியும் அவ மனசுக்குள்ள பொங்கி குமுறுச்சு. அப்படியே கீழே உட்கார்ந்தா. கட்டுல சாஞ்சு 2 கால்களையும் குத்துக்கால் இட்டு முட்டியில முகம் புதைச்சு உட்கார்ந்தா. அவ எண்ணங்கள் பின்னோக்கி போச்சு. நர்மதா படிச்ச பொண்ணு. அவளோட அப்பா பேரு செல்லத்துறை, அம்மா பேரு விசாலாட்சி. மனோ நல்லா படிச்சு தனியார் கம்பெனில வேலை பாக்குறான். மனோவோட அப்பா பேரு சாமிநாதன், அம்மா பேரு சாந்தி. மனோ நர்மதா திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஆரம்ப காலத்துல தன்னோட ஒரே பையனுக்கு கல்யாணம் அப்படின்ற பூரிப்புல சாந்தி சந்தோஷமா இருந்தா. உற்சாகமா கல்யாண வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தா. ஆனா நாளாக நாளாக அவளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம். நர்மதா படிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு. அதனால தன்னோட ஒரே பையனை மயக்கி தாங்கிட்ட இருந்து அவனை பிரிச்சிருவாளோ அப்படின்ற பயம் அவ மனசுல விதையா விழுந்துச்சு. கல்யாண தேதி நெருங்க நெருங்க அந்த விதை வேறு விட்டு செடியா முளைக்க ஆரம்பிச்சுது. கடைசியில செடி மரமாச்சு. நர்மதா தன்னோட பையனை தாங்கிட்ட இருந்து பிரிச்சிருவான்னு சாந்தி தீர்க்கமா நம்ப ஆரம்பிச்சா. நாம இப்படி நினைக்கிறது சரிதானா அப்படின்னு அவ யாருகிட்டையும் கேட்கல. அதுக்கு பதிலா நர்மதாவோட கல்யாணம் ஆனாலும் தன்னோட பையன் தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும், நர்மதா பேச்ச அவன் கேட்கவே கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சா. இது பத்தி எதுவும் தெரியாத நர்மதா மனோவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாந்திக்கு மருமகளா புகுந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சா. ஆனா நர்மதா கிட்ட சாந்தி சரியாவே பேசல. இன்னும் சொல்ல போனா தேவையை தவிர அனாவசியமா அவகிட்ட சாந்தி பேசுறதே இல்ல. திருமணமான மறுநாள் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நர்மதா கிச்சனுக்குள்ள வந்தா. அங்க சாந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அத்தை, நான் காஃபி போடட்டுமா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஓ, அப்போ நான் டிஃபன் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என் பையனுக்கு நான் சமையல் பண்ணாதான் பிடிக்கும். சரி அத்தை, ஆனா மருமக நான் வந்த பிறகும் நீங்களே எல்லா வேலையும் பாக்குறது நல்லா இருக்காது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியா? அப்போ நான் சமையல் செஞ்சு முடிச்சதும் சமையல் அறைய கிளீன் பண்ணிரு, பாத்திரம் எல்லாம் கழுவிரு, வீட்டை கூட்டி மாப்பு போட்டுரு, துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு காய போட்டுரு, சாயந்தரம் எடுத்துட்டு வந்து அயன் பண்ணி வச்சிரு அப்படின்னு சாந்தி சொன்னதும் நர்மதா அதிர்ச்சியோட அவளை பார்த்தா. சாந்தி மேலும் சொன்னா, என்ன பாக்குற? சமையல் வேலை மட்டும் வீட்டு வேலை இல்ல, இதுவும் வீட்டு வேலைதான். இதெல்லாம் நீ பாத்துக்கோ, சமையல் வேலைய நான் பாத்துக்கிறேன். என் மகனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையில மும்மரமானா சாந்தி. நர்மதாவுக்கு என்னவோ போல இருந்தது. முதல் முறையா தன்னோட கையால புகுந்த வீட்டு ஆட்களுக்கு சமைச்சு பரிமாறலாம் அப்படின்ற ஆசையோட கேட்டவளுக்கு ஏமாற்றமே பதிலா கிடைச்சது. கண்கள்ல நீர் ததும்பி நின்னுச்சு. அழுதா பிரச்சனை பெருசாயிடுமோ அப்படின்னு பயந்து அவங்களோட ரூம்குள்ள அமைதியா போயிட்டா. யாருகிட்டையும் எதுவும் சொல்லல. சமையல் முடிஞ்சதும் எல்லாரும் சாப்பிட வந்தாங்க. நர்மதா பரிமாற போனா. நீ இரு, சமைச்ச எனக்கு பரிமாறவும் தெரியும் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சாந்தி சொன்னதும் நர்மதாவோட உள்ளம் உடைஞ்சு போச்சு. இருந்தாலும் சிறு புன்னகைய பதிலா கொடுத்துட்டு அமைதியா உட்கார்ந்தா.
அன்னையிலிருந்து சமையல் பண்றது பரிமாறது மட்டும்தான் சாந்தியோட வேலை. மத்த எல்லா வீட்டு வேலைகளையும் நர்மதா தான் செஞ்சா. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் நர்மதா அவ ஃப்ரெண்டு மதுமதி கூட போன்ல பேசிட்டு இருந்தா. அப்போ இத பத்தி அவகிட்ட சொன்னா. நர்மதா, கவலைப்படாத. எங்க அம்மாவுக்கெல்லாம் சமையலறை தான் உலகம். அவங்க தான் சமைப்பாங்க. யாரு சமைச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால எங்க யாரையும் அடுப்பு பக்கத்துல கூட போக விட மாட்டாங்க. எங்க அம்மா மாதிரி தான் உன் மாமியாரும் போல. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உங்க அண்ணி வந்த பிறகு அவங்க சமையல் செய்யறாங்களா இல்லையா? எப்பவாது கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க. ஆனா இங்க நான் காஃபி கூட போட்டதில்ல. என்ன சொல்ற? என்ன சுடுதண்ணீர் கூட வைக்க விட மாட்டாங்க. என் கையால சமைச்சு என் புருஷனுக்கு பரிமாறணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? ஆனா முடியல. இவ்வளவு ஏன் அவங்க சமைச்ச சாப்பாட்ட பரிமாற கூட என்ன விடல. நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது இது சாதாரணமா தெரியல. வேணும்னே உன் மாமியார் இப்படி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு பயமா இருக்கு மது. ஏய், தேவையில்லாம பயப்படாத. இதெல்லாம் சாதாரண விஷயம். பாத்துக்கலாம். சரி, நான் ஆபீஸுக்கு கிளம்பணும். அப்புறமா பேசட்டுமா? சரி மது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சா நர்மதா. என்னதான் மதுமதி தைரியம் சொன்னாலும் நர்மதாவுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் காய்கறி வாங்க நர்மதா மார்க்கெட்டுக்கு போயிருந்தா. நர்மதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மனோ வீட்டுக்கு வந்தான். அம்மான்னு கூப்பிடாம நர்மதான்னு கூப்பிட்டுக்கிட்டு மகன் வர்றத சாந்தியால ஏத்துக்க முடியல. மனோவை பார்த்து கேட்டா, என்ன மனோ, ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணும் இல்லம்மா. நர்மதா எங்க? அப்படின்னு மறுபடியும் நர்மதாவை பத்தி மனோ கேட்க சாந்தியோட கோபம் அதிகமாச்சு. ஏன்பா, என்கிட்ட சொல்ல மாட்டியா? உன் பொண்டாட்டிகிட்ட தான் சொல்லுவியா? அவ மார்க்கெட்டு போயிருக்கா, வந்ததும் சொல்லு அப்படின்னு வருத்தம் கலந்த குரல்ல சொன்னா சாந்தி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆபீஸ் ஃபைல் உன்னை வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். அதான் நர்மதா அதை எடுத்து பத்திரமா வச்சிருக்காளான்னு கேட்கத்தான் அவளை கூப்பிட்டேன். சரிம்மா, நானே ரூம்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோ அவங்க ரூம்குள்ள போனான். அவன் தேடி வந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான். ஃபைல் இருக்குதாப்பா? இருக்குமா. சரி, நான் வரேன். நர்மதா வந்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மனோ, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அவசரமா ஆபீஸ் போகணுமா? பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. வந்ததும் உன் பொண்டாட்டிய பத்தி கேட்ட. உங்க அப்பாவை பத்தி கேக்கலையேப்பா. இப்போ காலையில மணி 11. இந்நேரம் அப்பா லைப்ரரியில இருப்பாரு. அதனாலதாம்மா கேக்கல. சரிப்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்கிட்ட இத சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. என்னால சொல்லாமலும் இருக்க முடியல. என்னம்மா விஷயம்? என்கிட்ட என்ன தயக்கம்? சும்மா சொல்லுங்க. இல்லப்பா, உன் பொண்டாட்டி பத்தின விஷயம். நர்மதாவ பத்தியா? என்ன விஷயம்? 2 நாளைக்கு முன்னாடி நர்மதா அவங்க சித்தி பொண்ணு கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சாந்தி சொன்னதும் மனோ அவளை ஒருவித சந்தேக பார்வையோட பார்த்தான். ஐயோ மனோ, நான் ஒட்டு கேக்கல. நான் இங்கதான் உட்கார்ந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ பேசினது எனக்கு கேட்டுச்சு. சரி, விஷயத்த சொல்லுங்க. நம்ம வீட்டை அவளுக்கு பிடிக்கலையாம். வேற பெரிய சம்பந்தம்லாம் வந்துச்சாம். ஜாதகம் பொருந்தலையாம். அதனால வேற வழி இல்லாம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளாம் அப்படின்னு நர்மதாவை பத்தி சாந்தி சொன்னதும் மனோவுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்கள மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வீடு, உங்களை, உங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நர்மதா சொன்னது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவ அன்னைக்கு சொன்னதுக்கும் அம்மா இப்ப சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற குழப்பத்தோட சாந்திய பார்த்தா மனோ. சாந்தி மேலும் சொன்னான். அது மட்டும் இல்ல, நேத்து உன் மாமியாரு, அதான் நர்மதாவோட அம்மா அவளுக்கு போன் பண்ணியிருந்தாங்க போல. நீ நல்லா சம்பாதிக்கிறேன்னு தான் உன்னை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்களாம். இல்லைனா வேற இடம் பார்த்திருப்பாங்களாம். நர்மதா அழகுக்கு நீ கால் தூசிக்கு வரமாட்டியாம். அப்படி இப்படின்னு உன்னை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் ரொம்ப மட்டமா பேசுறாங்க. இவளும் கேட்டுக்கிட்டு ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சாந்தி சொன்னதும் மனோவோட மனசு குழம்பி போச்சு. அம்மா சொல்றது உண்மையா? அப்படின்னா நர்மதாவுக்கு என் மேல உண்மையிலேயே பாசம் இல்லையா? எல்லாம் நடிப்பா? என் சம்பள பணத்துக்காக நர்மதா நடிக்கிறாளா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சான். மறு நிமிஷம் சேச்ச, இருக்காது. நர்மதா நல்லவ. அவ அப்படிப்பட்டவ இல்ல அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அடுத்த கணம் நர்மதா நல்லவனா அப்போ அம்மா, அவங்க ஏன் நர்மதாவை பத்தி இப்படி தப்பா சொல்லணும்? இதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு தோணுச்சு.
அம்மா சொல்றது உண்மைனா நர்மதா தப்பானவ, நர்மதா சரினா அம்மா சொல்றது பொய். இதுல எதை நம்புறது அப்படின்னு புரியாம மனோ தவிச்சான். அப்புறம் சாந்தி கிட்ட சொன்னான். சரிம்மா, நாம இத பத்தி அப்புறம் பேசலாம், எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோ அங்கிருந்து கிளம்புனான். அவன் முகத்துல தெரிஞ்ச குழப்பத்தை சாந்தி கவனிச்சா. அவ மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தோணுச்சு. ஆனா மனோ முழுவதும் குழம்பி போய் இருந்தது. இது எதுவுமே தெரியாத நர்மதா சாந்திக்கு பிடிச்ச காய்கறிகள், சாமிநாதனுக்கு டாக்டர் கொடுக்க சொன்ன பழங்கள், மனோவுக்கு பிடிச்ச காய்கறிகள்னு பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. மனசுல ஏற்பட்ட குழப்பத்தால மனோ தடுமாறி போயிருந்தான். அதனால வேலையில கவனம் செலுத்த முடியல. கவனக்குறைவு ஏற்பட்டு வேலையில சின்ன தப்பு நடந்துருச்சு. மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கினான். அதே கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் வீட்டுக்கு வந்தான். வழக்கம் போல நர்மதா சிரிச்ச முகத்தோட இருந்தா. ஆனா மனோ சிரிக்கல. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, காஃபி போடு. இல்லைங்க, முகம் சோர்வா இருக்கு. ரொம்ப வேலையா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, தயவு செஞ்சு காஃபி போடு. காஃபி போட்டு தரேங்க, ஆனா உங்க முகமே சரியில்லையே, என்னவோ நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நர்மதா கேட்டதும் மனோவோட பொறுமை எல்லைய கடந்துச்சு. ஒன்னும் இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தொடர்ந்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுறேன், நீ பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு ஆங்காரமா கத்துனா. மனோவோட கோபத்தை பார்த்து நர்மதாவுக்கு என்ன பண்றதுனே புரியல. பயத்தோட நின்னுட்டு இருந்தா. அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிச்சுது. காஃபிதான்னு சொல்லிட்டு இருக்கேன், வந்ததும் வராதமா விசாரணை கமிஷன் வைக்கிற? அது சரி, உண்மையிலேயே என் மேல பாசம் இருந்தா நான் ஃபர்ஸ்ட் டைம் காஃபி கேட்டதுமே நீ போட்டு கொடுத்திருப்ப. உனக்கு என் வேலை மேலையும் நான் வாங்குற சம்பளத்து மேலையும் தானே அக்கறை. அதான் அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு துடிக்கிற அப்படின்னு சீற்றத்தோட கத்துனா மனோ. சாந்தி காஃபியோட வந்து நின்னா. பார்த்து கத்துக்கோ, நீதான் காஃபி போடுறதில்ல, எங்க அம்மா போட்டு வச்ச காஃபியை எடுத்துட்டு வந்து கூடவா உன்னால கொடுக்க முடியாது அப்படின்னு கோபமா நர்மதாவை பார்த்து கேட்டுட்டு சாந்தி கிட்ட இருந்து காஃபிய வாங்கிக்கிட்டு மனோ உள்ள போனா. நர்மதா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னா. நான் என்னவோ காஃபி போட மாட்டேன்னு சொன்ன மாதிரில இவரு கத்திட்டு போறாரு. நான் சமையல் வேலையை தவிர மத்த எல்லா வேலைகளும் செய்யலான்றது இவர் அம்மாவோட உத்தரவு. இது இவருக்கும் தெரியுமே, இருந்தும் ஏன் இப்படி பேசுறாரு? இத கூட கோபத்துல ஏதோ புரியாம பேசுறாருன்னு விட்டுட்டா கூட, நான் பணத்துக்காக, இவர் வாங்குற சம்பளத்துக்காக தான் இவர் கூட குடும்பம் நடத்துறேன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? நான் இவரை விரும்புறேன், இவர் சம்பளத்தை இல்லைன்னு இவருக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரா? ஒரு நாளும் இல்லாத திருநாளா என் மேல ஏன் இவ்வளவு கோபம்? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நர்மதா திரும்பினா. சமையல் அறையில சிரிச்ச முகத்தோட சாந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படின்னா அவரோட கோபத்துக்கு காரணம் ஆபீஸ்ல நடந்த பிரச்சனை இல்ல, வீட்ல நடந்த சதி. எனக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு ரூம்குள்ள போனா. அங்க தலையில கை வச்சபடி கட்டுல சாஞ்சு உட்கார்ந்திருந்தான் மனோ. கண்கள கண்ணீரோட நர்மதா அவனை பார்த்தா. கலங்கிய கண்களோட அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்து துவைக்கிறதுக்கு போட்டா. அவளோட காலடி ஓசை கேட்டதும் மனோ மெதுவா கண் திறந்து பார்த்தான். அழுகைய அடக்கிக்கிட்டு நர்மதா சொன்னா. நீங்க ஒரு ஃபைலை இங்கேயே வச்சுட்டு ஆபீஸ் போயிட்டீங்க, அத அந்த டேபிள் மேல வச்சிருந்தேன். ஆ தெரியும், நான் காலையில வந்து எடுத்துட்டு போனேன் அப்படின்னு மனோ சொன்னதும் நர்மதாவுக்கு வியப்பா இருந்தது. திரும்பி வீட்டுக்கு வந்தீங்களா? எப்போ? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நீ மார்க்கெட்டு போயிருக்கதா அம்மா சொன்னாங்க, நான் வந்து ஃபைலை எடுத்துட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு மனோ சொன்னதும் நர்மதா புரிஞ்சுகிட்டா. நாம வீட்ல இல்லாத போது நம்மள பத்தி அத்தை ஏதோ இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அத வச்சுதான் இவரு என்கிட்ட கோபமா நடந்துக்கிறாரு அப்படின்னு நர்மதா புரிஞ்சுகிட்டா. அதுக்கு மேல அவன்கிட்ட எதுவும் பேசாம வெளியில போனா. அன்னையிலிருந்து மனோ அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருந்தான். முன்னாடி மாதிரி சகஜமா பேசல, பழகல, விலகி விலகி போனான். மனோவோட இந்த மாற்றத்தை நினைச்சு நர்மதா கண்ணீர் சிந்தாத நாளே இல்ல. ஆனா முன்னாடிய விட சாந்தி உற்சாகமா சந்தோஷமா இருந்தா. நாட்கள் போச்சு. முன்னாடியெல்லாம் நர்மதாவுக்கு தெரியாம அவளை பத்தி தப்பா மனோ கிட்ட சாந்தி சொல்லுவா. இப்பெல்லாம் நர்மதா இருக்கும் போதே அவளுக்கு தெரிஞ்சே அவளை பத்தி தப்பா மனோ கிட்ட சாந்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர நேரம் மனோவும் சாமிநாதனும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாந்தி பஜ்ஜி தயார் பண்ணி கொண்டு வந்தா. நர்மதா அவங்களோட ரூம்ல துணிகளை அயன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ சாந்தி சொன்னா. மனோ,
நம்ம தெருவுல கடைசி வீட்ல இருக்காங்களே லலிதா, அவங்க பையனுக்கு கூட இப்ப கல்யாணம் ஆச்சே. ஆமாமா, அந்த பையன் கூட ஏதோ பெரிய கம்பெனில வேலை பாக்குறதா சொன்னாங்களே. ஆமாண்டா, அவன் பொண்டாட்டி அதான் லலிதா மருமக போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாளாம். ஓ, அப்படியா? ஆமா, வீட்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு போஸ்ட் ஆபீஸுக்கும் வேலைக்கு போறாளாம். உன் மாமே மகளை எடுத்துக்கோ, உன்னை விட 2 வயசு பெரியவ. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. குழந்தையோட வீட்டு வேலையும் பார்த்து வேலைக்கும் போயிட்டு வரா. நம்ம வீட்லயும் தான் ஒருத்தி இருக்காளே, வீட்டு வேலையும் செய்யறது இல்ல, வெளியில போய் சம்பாதிக்கிறதும் இல்ல அப்படின்னு சாந்தி சொன்னதும் சாமிநாதன் சொன்னாரு. சாந்தி, நீதானே நர்மதாவை சமைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. அவளை அடுப்பு கூட பத்த வைக்க விட மாட்ற. அப்புறம் அவ ஒரு வேலையும் செய்யலைன்னா எப்படி? சரிங்க, இங்கதான் நான் அவளை வேலை பார்க்க விடல. வெளியில போய் வேலை பார்த்து காசு சம்பாதிக்கலாம்ல, தண்டமா உட்கார்ந்திருக்காம. அவ எங்க தண்டமா இருக்கா? சமையல் வேலையை தவிர இந்த வீட்ல எல்லா வேலையும் அவதானே பாக்குறா. இதையும் பார்த்து வெளியிலயும் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பொண்ணுங்க இல்லையா? 4 காசு நாம சேர்க்க வேண்டாமா? நம்ம மகன் ஒருத்தன் வருமானம் போதுமா? பாவம் அவனும் தனியா ஒரு ஆளா எவ்வளவு கஷ்டப்படுவான் அப்படின்னு சாந்தி சொன்னதும் மனோவோட மனசு மாறுச்சு. இதுவரைக்கும் நர்மதா வேலைக்கு போகணும்ன்ற எண்ணம் அவனுக்கு வந்ததே இல்ல. ஆனா இப்போ அவ வேலைக்கு போனா என்ன அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. வேகமா எந்திரிச்சு உள்ள போனான். அங்க கலங்கிய கண்களோட நர்மதா அயன் பண்ணிக்கிட்டு இருந்தா. சீக்கிரம் உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்றேன், போயிட்டு வா. அதுக்காக வீட்டு வேலை செய்யாம இருக்காத. அம்மா வயசானவங்க, அவங்களால தனியா எல்லா வேலையும் செய்ய முடியாது, புரியுதா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டான். அவ அவனை நிமிந்து பார்க்காமலே சரின்னு தலைய மட்டும் ஆட்டுனா. நாம வீட்ல இருக்கும்போதே அத்தை நம்மள பத்தி இவர்கிட்ட என்னெல்லாமோ சொல்றாங்க. நாம வீட்ல இல்லைன்னா நினைச்சு பார்க்கவே அவளுக்கு பயமா இருந்தது. இருந்தாலும் வேற வழி இல்லாம விதி வழியே வாழ்க்கைய ஓட விட முடிவெடுத்தா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நர்மதாவுக்கு ஒரு வேலை கிடைச்சது. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாஷிங் மிஷின்ல துணிகளை போட்டு காய போட்டுட்டு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்புனா. ராத்திரி வந்து காஞ்ச துணிகளை மடிச்சு அயன் பண்ணி வச்சுட்டு பாத்திரங்களை கழுவிட்டு சமையலறைய கிளீன் பண்ணிட்டு படுக்கும்போது ராத்திரி 11 மணி ஆயிடும். ஆரம்பத்துல ஒன்னும் தெரியல. ஆனா நாட்கள் போக போக இடைவிடாம உழைச்சதால நர்மதாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆனா அதோட எல்லா வேலைகளையும் பார்த்தா. இப்படியே பல மாசம் போச்சு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட நர்மதாவால இன்னைக்கு காலையில நடந்ததை தாங்கிக்க முடியல. நர்மதா ஆபீஸ் விஷயமா யாருகிட்ட பேசினாலும் சரி, அவ அம்மாவோட போன்ல பேசினாலும் சரி, யாரு கூட போன்ல பேசினாலும் சரி, சாந்தி வேவு பார்க்க ஆரம்பிச்சா. மனோ கிட்ட சாந்திய பத்தி தப்பா சொல்ல ஆரம்பிச்சா. அவ யாரு கூடவோ ரகசியமா போன்ல பேசுறான்னு அபாண்டமா பழிய தூக்கி போட்டா. அது காரணமாதான் இன்னைக்கு காலையில மனோவுக்கும் நர்மதாவுக்கும் இடையில பிரச்சனை வந்தது. கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு மனோ ஆபீஸுக்கு கிளம்புனா. அவன் கிளம்புன 1/2 மணி நேரத்துல நர்மதாவும் ஆபீஸுக்கு கிளம்புனா. சாந்தி சொன்னா, நர்மதா, சாப்பிடாம கிளம்புற? இந்தா மதிய சாப்பாடு. பரவாயில்ல, இருக்கட்டும், எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ முகத்தை கூட பார்க்காம அவ பதிலுக்கு காத்திருக்காம அங்கிருந்து கிளம்புனா. ஆபீஸுக்கு போனா. அவளால வேலையில கவனத்தை செலுத்த முடியல. மதியம் லஞ்ச் பிரேக்ல நேரே மனோவோட ஆபீஸுக்கு வந்தா. அவனை கூட்டிக்கிட்டு வெளியில ஹோட்டலுக்கு வந்தா. என்ன தலை போற காரியம்? ஆபீஸுக்கெல்லாம் வந்திருக்க, கூட வேலை பாக்குறவங்க ஏதாவது கேட்டா என்ன சொல்றது? என் பொண்டாட்டி என்ன பார்க்க வந்திருக்கான்னு சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நர்மதா கேட்டதும் மனோ நீண்டதொரு பெருமூச்சு விட்டான். சரி, விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு மனோ கேட்டதும் அவங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவங்கிட்ட நர்மதா சொன்னா. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு மனோ சொன்னா, இப்போ என்ன சொல்ல வர? எங்க அம்மா உன்னையும் என்னையும் பிரிக்க பாக்குறாங்கன்னு சொல்ல வரியா? அதுதான் உண்மை. இல்ல, அது உன்னோட அதீத கற்பனை. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நர்மதா, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்க எப்படி என்னையும் உன்னையும் பிரிக்க பாப்பாங்க? கொஞ்சமாவது லாஜிக்கா யோசி. இனிமே எங்க அம்மாவை பத்தி என்கிட்ட தப்பா பேசாத. இதே பதில என்ன பத்தி இல்லாது பொல்லாதெல்லாம் உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லும் போது சொல்லிருக்கலாமே, என் பொண்டாட்டிய பத்தி இனிமே தப்பா பேசாதீங்கன்னு அப்படின்னு நர்மதா கேட்டதும் மனோவோட கண்கள அனல் காற்று வீசிச்சு. வேகமா அங்கிருந்து கிளம்பி போனான். நர்மதா கூப்பிட கூப்பிட அவன் திரும்பி பார்க்காம போனான். நர்மதா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சது.
நாம இவ்வளவு சொல்லியும் அவருக்கு புரியல. இனி புரிய போறதும் இல்ல. அம்மாவோட சொல்லுதான் வேத வாக்கு. பொண்டாட்டியெல்லாம் தேவையே இல்ல. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு ஒரு கல்யாணம்? என்ன மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கைய கல்யாணன்ற பேர்ல ஏன் கெடுக்கணும்? அப்படின்னு யோசிச்சு அழுதா. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போய் முகத்தை கழுவிட்டு வந்தா. நிதானமா யோசிச்சா. இனி இங்க இவரோட ஒன்னா வாழ்றது சாத்தியம் இல்ல அப்படின்ற முடிவோட ஆபீஸுக்கு போனா. ஆபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தா. யாருகிட்டயும் எதுவும் பேசல. ரூம்குள்ள போனா. தாழ்பால் போட்டுக்கிட்டா. வேகமா அவளோட உடைமைகளை பேக் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ வந்த 1/2 மணி நேரத்துல மனோ வந்தான். உள்ள போய் தாழ்பால் போட்டுக்கிட்ட நர்மதா 1/2 மணி நேரம் ஆகியும் வெளியில வரலேன்ற பயத்தோட சாமிநாதன் கதவை தட்டுனாரு. கையில பேக்கோட நர்மதா வெளியில வந்தா. என்னம்மா ஆச்சு? நான் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் மாமா அப்படின்னு நர்மதா சொன்னதும் மனோ ஆச்சரியமா அவளை பார்த்தான். என்னம்மா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா உனக்கும் மனோவுக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அதான். வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒண்ணும் இல்ல மாமா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சாமிநாதன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனா நர்மதா. மனோவையோ சாந்தியையோ அவ நிமிந்து கூட பார்க்கல. அவ போனதும் சாந்தி சொன்னா, பாத்தீங்களா, ஒரு மரியாதைக்காவது என்கிட்ட சொன்னாலா? என்கிட்ட வேண்டாம். கட்டுன புருஷன் குத்துக்கல்லு மாதிரி இருக்கான். அவன்கிட்ட சொன்னாலா? சாந்தி, தயவு செஞ்சு அமைதியா இரு. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சாமிநாதன் உள்ள போனாரு. பாத்தியாடா மனோ, உங்க அப்பா எப்படி பேசிட்டு போறாருன்னு அப்படின்னு சாந்தி சொன்னதும் மனோ அமைதியா அவளை பார்த்துட்டு உள்ள போனான். நர்மதா மேல அவனுக்கு கோபமும் வருத்தமும் இருக்கே தவிர வெறுப்பு இல்ல. அதனால அவ இல்லாதத மனோவால தாங்கிக்க முடியல. அமைதியா உட்கார்ந்திருந்தான். ராத்திரி சாப்பிடாம தூங்கிட்டான். நர்மதாவோட பிறந்த வீட்ல மக வாழ்க்கைய நினைச்சு செல்லதுரையும் விசாலாட்சியும் கண்ணீர் வடிச்சாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மாப்பிள்ளைக்கு அவர் அம்மாவோட சுயரூபம் தெரிய வரும். அன்னைக்கு மகளோட வாழ்க்கையில வசந்தம் வீசணும் காத்திருந்தாங்க. அந்த நாள் சீக்கிரமே வந்தது. ஒரு நாள் சாயந்தரம் வழக்கத்துக்கு மாறா மனோ ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்தான். வீடு திறந்திருந்தது. மனோ உள்ள வந்தான். சமையல் அறையில லலிதாவும் சாந்தியும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மனோ வந்தது தெரியாம சாந்தி சொன்னா, நான் மட்டும் இப்படி இல்லேன்னு வையி, அந்த பசப்புக்காரி நர்மதா என் மகனை மயக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சு தனி குடுத்தனம் கூட்டிட்டு போயிருப்பா. என்னக்கா சொல்றீங்க? அவ்வளவு மோசமான பொண்ணா அவ? இல்ல லலிதா, அவ ரொம்ப நல்லவ. அதான் பிரச்சனையே. படிச்சவ, அழகானவ, நல்லவ. ஒரு ஆம்பளைய மயக்க இது போதாதா? என் மகன் மயங்கி அவ பின்னாடியே போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? அதுவும் சரிதான். ஆமா லலிதா, அதான் அவளை பத்தியும் அவ வீட்டு ஆட்களை பத்தியும் இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி என் பையன் மனசுல அவ மேல வெறுப்ப வர வச்சுட்டேன். இப்ப கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. எத்தனை நாளைக்கு பிறந்த வீட்டுல இருக்க முடியும்? இங்க வந்துதானே ஆகணும். அப்படியே அவ வரலைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் மகனுக்கு என் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சாந்தி சொன்னதை கேட்டு மனோவுக்கு அதிர்ச்சியா இருந்தது. பேச முடியாம கண்ணீர் வடிச்சான். வந்த சுவடே இல்லாம அங்கிருந்து கிளம்புனான். நேரே நர்மதா வீட்டுக்கு வந்தான். அங்க நர்மதா அமைதியா உட்கார்ந்து எம்ப்ராய்டரி போட்டுக்கிட்டு இருந்தா. மனோவை பார்த்ததும் எழுந்து நின்னா. வாங்க மாப்பிள அப்படின்னு கூப்பிட்டாங்க செல்லதுரையும் விசாலாட்சியும். நர்மதா அமைதியா இருந்தா. நர்மதாவை பார்த்து விசாலாட்சி சொன்னா, நர்மதா, மாப்பிளைய ஓ ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு விசாலாட்சி சொன்னதும் நர்மதா அமைதியா அவளோட ரூமை நோக்கி நடந்தா. பின்னாலேயே மனோவும் போனான். ரூமுக்குள்ள போன மறுநொடி அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு அழுதான். மன்னிப்பு கேட்டான். நர்மதாவுக்கு ஒண்ணுமே புரியல. பதட்டமா கேட்டா, என்னாச்சுங்க அப்படின்னு நர்மதா கேட்டதும் மனோ மேலும் அழுக ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் அழுகைக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான் மனோ. எல்லாத்தையும் கேட்டுட்டு நர்மதா அமைதியா இருந்தா. என்ன, ஒன்னும் பேச மாட்ற? இதுல நான் பேச என்ன இருக்கு? இதத்தான் அன்னைக்கு ஹோட்டல்ல உங்ககிட்ட நான் சொன்னேன். நீங்க நம்பல. தப்புதான், என்ன மன்னிச்சிரு. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, இல்ல, நாம தனி குடுத்தனம் போயிரலாமா? வேற வீடு பாக்கட்டுமா அப்படின்னு மனோ கேட்டதும் நர்மதாவுக்கு வியப்பா இருந்தது. கண்களை அகல விரிச்சு அவனை பார்த்தா. உன் பார்வைக்கு அர்த்தம் புரியுது. அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன். அவங்கள விட்டுட்டு எப்படி? அதுலயும் எங்க அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி தனியா வருவேன்னு நீ யோசிக்கிற, சரிதானே அப்படின்னு மனோ கேட்டதும்
ம் அப்படின்னா நர்மதா. அப்போ விசாலாட்சி காஃபியோட வந்தா. காஃபிய குடுத்துட்டு விசாலாட்சி அங்கிருந்து போனா. காஃபிய குடிச்சுக்கிட்டே மனோ சொன்னான், இப்போ நீயும் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. நீ அவங்கள விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வரலையா? அந்த மாதிரிதான் அப்படின்னு மனோ சொன்னதும் நர்மதா சிரிச்சா. அப்புறம் சொன்னா, நாம தனி குடித்தனம் போனா உங்க அம்மாவோட பயம் உண்மை அப்படின்னு ஆயிடாதா? என்ன சொல்ற? ஆமாங்க. எங்க நான் உங்கள அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தனி குடித்தனம் கூட்டிட்டு போயிடுவோன்னு தான் பயந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ நாம தனி குடித்தனம் போனா அவங்க பயம் நியாயன்ற மாதிரி ஆயிடாதா? அப்போ என்ன பண்ணலாம்? உங்க அம்மா கெட்டவங்க இல்ல, நல்லவங்க தான். என்ன உங்க மேல ஓவர் பாசம் வச்சுட்டாங்க. பொசசிவ்னஸ் அதிகமாயிடுச்சு. அதோட விளைவு தான் இது. அவங்க பயம் அர்த்தமில்லாதது. நான் உங்கள அவங்க கிட்ட இருந்து பிரிக்க பார்க்கல. உங்க வீட்ல உங்க எல்லார் கூடவும் நான் ஒன்னா சேர்ந்து வாழ வந்திருக்கேன்னு அவங்களுக்கு புரிய வச்சாலே போதும். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரி, அதை எப்படி பண்றது? முதல்ல நமக்குள்ள நல்ல புரிதல் இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படக்கூடாது. ஒத்துமையா இருக்கணும். கண்டிப்பா, சத்தியம். இனிமே யாரு என்ன சொன்னாலும் உன்னை சந்தேகப்படவே மாட்டேன். அடுத்து, உங்க வீட்ல நான் சமைக்கணும். எல்லா வேலையும் நான் பார்க்கணும். நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு வேலைக்கு போறதுல ஆர்வம் இல்ல. வீட்டு வேலை பார்க்கறது, குறிப்பா சமையல் பண்றதுல தான் எனக்கு ஆர்வம் அதிகம். நான் சமையல் செஞ்சாலும் உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கல. நான் பரிமாறினாலும் உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கலைன்னு அத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, டன். அடுத்து, நமக்குள்ள நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அத்தைதான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அவங்களுக்கு என்னைக்குமே தெரியக்கூடாது. இது பத்தி அவங்க கிட்ட நேரடியா நீங்க கேட்கவே கூடாது. ஏன், அவங்க நம்ம கிட்ட நேரடியா சொன்னாங்களா? குறைஞ்சபட்சம் என்கிட்ட நேரடியா அவங்க பயத்தை சொல்லியிருந்தா கூட புரியுறபடி எடுத்து சொல்லி அவங்க பயத்தை நான் போக்கியிருப்பேன். ஆனா அவங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாங்க. அவங்க பயத்தை போக்க நாமளும் அதே ட்ரீட்மெண்ட்டை தான் கையில எடுக்க போறோம். நாம இத பத்தியே அவங்க கிட்ட கேட்க கூடாது. நாம எப்போதும் போல இருப்போம். அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். அனாவசியமா அவங்க கூட பேசக்கூட வேண்டாம். அப்படி பண்ணா உலகத்திலேயே கொடுமையான தண்டனை எது தெரியுமா? கோவப்படுறதோ சண்டை போடுறதோ இல்ல, கண்டுக்காம இருக்கிறது. அவங்களால அதை தாங்க முடியாது. அப்போ மாமாவை விட்டு நாம பேச வைப்போம். அத்தைக்கு கண்டிப்பா புரியும். மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நாம அவங்க கூட தான் இருக்க போறோம். தனி குடித்தனம் போக போறதில்ல. அவங்க பயம் உண்மை இல்லைன்னு நான் நிரூபிக்கணும். அதுக்கு எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன நர்மதாவை கண்கலங்க பார்த்தான் மனோ. அன்னைக்கு ராத்திரி பிறந்த வீட்ல நர்மதா சமைக்க அவ சமைச்ச உணவை ஃபர்ஸ்ட் டைம் மனோ சாப்பிட்டான். அவன் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டதை பார்த்து நர்மதாவோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிஞ்சுது. அன்னைக்கு ராத்திரியே நர்மதாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனான் மனோ. நர்மதாவை பார்த்ததும் சாந்தியோட முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சுது. மனோ தெளிவா நிதானமா சொன்னான், அம்மா, நர்மதா தான் இனிமே சமைக்க போறா. வீட்டு வேலையெல்லாம் அவளே பாத்துப்பா. நீ ரெஸ்ட் எடு. அவ வேலைக்கு வேற போகணுமே. இனிமே அவ வேலைக்கெல்லாம் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியோட பதிலுக்கு கூட காத்திருக்காம நர்மதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு உள்ள போனா மனோ. கண்கள்ல நீர் ததும்பி நிற்க சாந்தி சாமிநாதனை பார்த்தா. அவர் பதிலேதும் சொல்லாம உள்ள போனாரு. மறுநாள் காலையில சாமிநாதன் வாக்கிங் போகும்போது அவர் கூட மனோவும் போனா. எல்லாத்தையும் சொன்னா. நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாராட்டிட்டு மருமக நர்மதாவை நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சாரு. அன்னையில இருந்து நர்மதா தான் எல்லா வேலையும் பார்த்தா. தேவேனா மட்டும்தான் சாந்தி கூட நர்மதாவும் மனோவும் பேசினாங்க. அனாவசியமா பேசவே இல்ல. இன்னும் சொல்ல போனா அவளை கண்டுக்கவே இல்ல. சாந்தியால அதை தாங்கிக்கவே முடியல. கணவர்கிட்ட சொல்லி அழுதா. சாமிநாதன் அவளோட தவறுகளை பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வச்சாரு. நர்மதா நம்ம மகனை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க வரல. நம்ம மகனோட சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. இத புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னாரு. அன்னையில இருந்து சாந்தி கிட்ட மாறுதல் தெரிய ஆரம்பிச்சது. நர்மதா கிட்ட அன்பா பேசினா பழகுனா. காலப்போக்குல சாந்தியோட தவறுகளை நர்மதாவும் மனோவும் மறந்தே போயிட்டாங்க. சாந்தியும் நர்மதாவை தான் பெறாத மக மாதிரி பாத்துக்கிட்டா. கூடிய விரைவுல சாமிநாதன் சாந்தி தம்பதிகளுக்கு பேரனோ பேத்தியோ வரப்போறாங்க. ஆமா, நர்மதா கர்ப்பமா இருக்கா. இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.